10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியா இருக்கும். ஆனா நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். கெத்துக்காக தான் சார் சொல்றாங்க ஐ அம் டைவர்ஸ். கெத்து இருக்கு, டைவர்ஸ்னு சொல்றதுல கெத்து இருக்கு. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு. ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. இன்றைக்கு நான் பேசவிருப்பது விவாகரத்து பெற்ற பெண்கள் வெர்சஸ் பொதுமக்கள் அல்லது சமூகம். 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வரேன். அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஓகே, நான் முதல்ல பப்ளிக்ட்ட வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு விவாகரத்து ஆயிருக்கு, டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களோ லைஃப்ல. அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு. ஒரு டிவோர்ஸ் நடந்து போச்சு, உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எவ்வளவுதான்? ஈகோனால கொஞ்சம் அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படி அந்த பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது ஈகோ பிடிச்ச கதையா? அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கா. சார் மனப்பக்குவம் இல்லையோ அப்படின்னு தோணுது. அதை தாங்கிக்கக்கூடிய டாலரன்ஸ் அவங்ககிட்ட இல்ல. ஒரு பெண் டிவோர்ஸ் ஆறாங்க அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன ஆகுமோ, அப்புறம் அந்த பெண்ணை சொல்றீங்க அவசரப்பட்டுட்டாலோ அல்லது இதென்ன பொறுமை இல்லாம இருக்கா இப்படின்னு ஒரு 5-6 பாயிண்ட் சொன்னாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு, என்ன காரியம் செஞ்சிருக்க? ஆனா ஒரு ஆண் டிவோர்ஸுக்குமே உடனே அவர் ஒண்ணுமே சொல்ல, நீங்க அதுக்கு மேல உங்க அம்மாவை தான் சொல்றீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு டிவோர்ஸ் தகவல் தெரிஞ்சா இவருடைய உண்மையான ரியாக்ஷன் என்ன? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோ, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். நான் குமார் அவசரப்பட்டிய சார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ள ரொம்ப நல்லவராச்சு, ரொம்ப சைலண்ட் ஆச்சு. யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். முதல்ல அனுதாப பார்வை. இந்த அனுதாப பார்வையே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எது? யார் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ஒரு சின்ன அனுதாப பார்வை கூட பார்க்காம எப்படி ஒரு சமூகம் இருக்கும்? சமூகம் அனுதாபம்லாம் படக்கூடாது. அனுதாபம் படக்கூடாதுன்னு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அனுதாப பார்வை வேற அனுசரணை முறையில போகும். ஓ நீ அப்படி வரியா? இதெல்லாம் அப்பவே முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்களுக்கு வந்ததே. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அந்த பொண்ணு சொன்னாங்க ஈகோனால பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே எங்க பக்கம் இருந்து பார்த்தாதான் தெரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். திருமண முறிவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், சமூகம் எப்படி பார்க்கிறது? என்ன ஃபர்ஸ்ட் எல்லாரும் நீ மேரிடான்னு தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அது எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுனா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. அதுக்கப்புறம் நானா தான் மென்ஷன் பண்ணுவேன், நான் மேரிடு அண்ட் டிவோர்ஸி அப்படின்னு நானா தான் மென்ஷன் பண்ணுவேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. முன்ன மாதிரி மேரிட் அன்மேரிட் அப்படிங்கிற இதெல்லாம் இப்ப தாண்டி தெளிவான வார்த்தைகள்லாம் இப்ப வந்துருச்சு. சிங்கிள் அப்படின்னா நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தானா? நான் யாரு கேட்டாலும் சிங்கிள்ன்றீங்க, நம்புற மாதிரியா இருக்கு. சரி உன்ன கமிட்டட்னே சொல்றேன். இவனை விட்டு ஒரு பெண் போயிட்டா அப்படிங்கறப்ப அது இழிவு. உங்களை விட்டு ஒரு கணவர் போயிட்டாரா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சறதா? எனக்கும் கஷ்டமா இருக்கணும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும். எப்படி இல்லாம போகும்? நீங்க டைவர்ஸ்னு சொல்றது பெருமை நினைக்காதீங்க. அது ஒரு கெத்துக்காக தான் சார் சொல்றாங்க ஐ அம் டைவர்ஸ். கெத்து இருக்கு, டைவர்ஸ்னு சொல்றதுல கெத்து இருக்கு. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆட லூசு மாதிரி பேசுறீங்க. ஆனா லேடி சொல்றதுல மோஸ்ட் நான் டைவர்ஸ் தான். சம்டைம் நானே அதை செஞ்சிருக்கேன். இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதுல என்ன கெத்து இருக்குன்னு கேக்குறேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆனா நானா வாண்டடா போய் அதை நான் சொல்லவே அதுவே எனக்கு அகைன்ட்டா மாறுது. அது டைவர்ஸ் லேடி தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour ஓட்டி வச்சா கூட செய்யும். எனக்கு நானே வெச்சிக்கிட்ட சூன்யம். நீங்க ஒரு டிவோர்ஸின்னு உங்களை சுருக்கிக்க கூடாது அப்படிங்கறத நீ நான் ஆதரிக்கிறது. யார் நம்மள தூக்கி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டிட்டோம், நாங்க பிள்ளைங்களை உருவாக்கி காட்டிட்டோம். உன் தயவு இல்லாம உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இப்ப என் தங்கம் கல்யாணத்துல நீ விளக்கேத்த கூடாது. அப்புறம் என் அக்காவோட மாமியார் இவ என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? இப்போ ஒரு டிவோர்ஸி பெண்ண அப்படின்னு சொல்ற பேச்செல்லாம் இருக்கா என்ன? சொல்றாங்க சார், சொல்றாங்க சார். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. நான் செய்யற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னவே ஒதுக்குனாங்க. ஓரமா வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி நான் பின்னாடி போயிட்டேன். நம்மளால வச்சு செய்யறானுங்க இல்ல, அப்படியே இந்த சூடு சொரணை இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு மாடர்னா மாறிட்டோம் அப்படிலாம் பேசுறோம். ஆனா ஒரு மனமுறிவு செய்த பெண்ணையே மனமேடையில நிக்க கூடாதுன்னு அகத்துறீங்க. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சார் மேபி அவங்க டிப்ரெஷன்ல இருக்கனால சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு அது தப்பா கூட தோணலாம். அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்களா, நீங்க எப்படி முடிவு வரீங்க? ஏன்டா தப்பா முடிவு பண்ற? அதாவது என் ஃபேமிலில என்ன சொல்றது, தனியா இருக்கிறதுனால உனக்கு எதை பார்த்தாலுமே கோவமா தெரியுது. இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. எங்களை ஸ்ட்ரைட்டா எப்படி அடிக்க முடியும்னு சொன்னாக்கா, நீ டிப்ரெஷன்ல இருக்க, நீ தனியாளா இருக்கிறதுனால உனக்கு கோவம் ஜாஸ்தியா வருது. மேபி இந்த வாயால தான் உனக்கு புருஷன் விட்டுட்டு போயிட்டான். உனக்கு மரியாதை இதோட நிப்பாட்டிக்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நாங்க உண்மையாவே ஒருத்தர் மேல கோவமா இருப்போம். அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா அந்த கோவத்தை காட்டும்போது நீ எங்க கோவத்தை காட்டணுமோ அங்க காட்டல, சோ நீங்க காட்டுற. நீ எங்க கத்தணுமோ அங்க கத்தல, சோ இங்க கத்துற. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? சார் பிடிச்சிருக்கு சார், தனிமையா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப்ல நிறைய ஃபேஸ் பண்ணிட்டோம். தாங்க மாட்டீங்கடா.
மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. ஒரு சின்ன தவறு நடந்தா அதுக்கு இதுதான் காரணம்வாங்க. அது அவங்களுக்கும் நடக்கும். ஆனா எங்களுக்கு சாதாரணமா நடந்தா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பாப்பாங்க. நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. இல்ல அவங்க சொன்னாங்க சார் கண்ணெதிர்க்க பேசுறாங்க, அது உண்மை நடக்கும், நடக்க தான் செய்யும். ஏன்னா உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். இந்த பொண்ணு பேசி சின்னதா இருக்கிற சண்டையை பெருசாக்கி இவங்களை விலக்கி விட்டுருவாங்களோ, இந்த 2 பசங்க போயிடுமோ. சங்கடமா இருக்குண்ணே. ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் இந்த சமூகத்துல வந்து இடம் இருக்கான்னு கேட்டா அது நாங்களாம் தர மாட்டோம் சார். நான் வந்து சமூகத்தின் சார்பா பேசுறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னொரு டிவோர்ஸிய பார்த்தா என்னுடைய வீட்ல இருக்க பெண்கள் அது உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னு. உங்க சுய புத்தி எங்க போச்சு? மாட்னாடா மானஸ்த. அதுதான் நான் Why are you taking such examples? எனக்கு புரியவே இல்லையே. ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். அப்ப நாங்க எல்லாம் என்ன பண்ணனும் ஒரு எதிர்பார்க்கறீங்க? கட்டுப்பாடுன்னு சொல்றேன். கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார்? ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. வந்து இன்னொருத்தர போயிட்டு வந்து திருமண முறிவை நோக்கி தூண்டுவேன் அப்படி நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க தான் சர்டிஃபைட் பர்சன் சார். என்னனே விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நாங்க விவரம் இல்லாத ஆளா? டைவர்ஸ்ன்ட்டாங்களே அவங்க தான். Divorce is a certification னு உங்களுக்கு உணர்த்தியது யார்? நீங்க தான். விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கலசர பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா? சுப்ரீம் நாங்க கோர்ட்ல divorce பாஸ் பண்ணாங்களா? சொல்லுவோம். It is a certificate னு. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இல்ல நீங்க இந்த லீகல் சிஸ்டம் இந்த கண்ட்ரில பாஸ் பண்ணிருக்கா? தயவு செய்து நீங்க டைப் காஸ்ட் பண்ணாதீங்க. தைரியமான பேச்சு, தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு சிறு குறிப்பான ஒரு குறியாவது அதுல வந்து உண்மையா இருக்கணும். நீங்க சொன்னதுல இப்போ. இருக்கு. இல்ல. இருக்கும். இல்ல இல்ல. இருக்கு. இருக்கும் வேற, இருக்கு வேற. இருக்கு. கல்யாண வீட்டுல வந்தா எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஊர் ஓடுதா கரெக்ட். நீ தான் கரெக்ட். இருக்கு. நீங்க certified சொல்றத இருக்கும் I இல்ல. oppose. ரொம்ப பேசுறானடா. I strong I oppose. நீங்க certified நீங்க சொல்றத. புரியுதா? சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். But you cannot tell that we are an eyesore in the society. நீங்க அத சொல்லாதீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன சார் சமூகம்னு நீங்க சொல்றீங்க. சரி, நீங்க டிவோர்ஸி நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படினு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? இந்த சமூகம், the so called சமூகம் என்ன செஞ்சுச்சு? உங்களை குறிப்பிட்டு சொல்ல. நீங்க ஆனா நான் இங்க தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா? சிவா. இந்த கண்ட்ரில இருக்க இல்ல, எல்லா அவங்கள டிவோர்ஸிஸ்க்கும் பத்தி சொல்லல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவங்கள பத்தி யாரை சொல்லல. பத்தியும் சொல்ல. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப? அச்சச்சோ உளற ஆரம்பிச்சிட்டனே. உங்களுக்கு ஆக்சுவல் த்ரெட் என்ன தெரியுமா? ஒரு உமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இந்த சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கு பயம். ஆஹா, சூனா போனா ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிடுறாசா. உங்க பயம் வந்து உங்க மகளை கெடுக்கிறது கிடையாது. நான் நின்று காமிப்பேன், அவ நின்று காமிக்கிறாள்ல. சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுற. என்னால முடியும். நீங்க எந்திரிச்சு வரும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல. ஏவலிகிரி எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு. இன்னும் காலகட்டம் மாறல மேம். நாம வேணா மாறிடுச்சு சார். மாஸ்க் போட்டு அவங்க சொல்ற மாதிரி சமூகத்துல இன்னும் மாறல. எங்க போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? அவர் கார் ஓட்டுறாரு, நான் கொண்டு போய் பிரேக் மேல கால் வைக்க மாட்டேன். அவர் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாரு, நான் ஃப்ரீயா படுத்துட்டு வரேன்றாங்க. என்னமா பேசுறா? எங்க ஏதாச்சும் பண்ணுங்க. நீங்க அது சொல்ல, எனக்கும் கார் ஓட்ட தெரியும், நீ தள்ளி உட்காருன்னும் போது தான் இந்த பிரச்சனை வருது. அதான் இங்க நடக்குது. அவ்வளவுதான் லிமிட். 11 பேர் ஆடுற இதுல இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வேண்டாம் இப்ப எனக்கு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. இத நேரா சொல்லாம எதுக்கு கிரிக்கெட், பந்து வீச்சு, கார், ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல? ஏன் சொல்ல கூச்சமா இருக்கதா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க நேரா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ்வளவுதான். கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த சமூகம் ஜெயிக்கும். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அடங்குங்கிற வார்த்தையை எவ்வளவு ஒரு ரூடான வேர்ட்ஸ். நீங்க எப்படி அதை நீங்க சொல்றீங்க? ஒரு பெண்ணோட தகப்பை அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நீ உருப்பட மாட்டடா. நீ உருப்பட மாட்டடா. அட்ஜஸ்ட் பண்ணு. உங்க டெட்லைன் என்ன அட்ஜஸ்ட்மென்ட்க்கு? வாட் இஸ் யுவர் லிமிட் ஆஃப் அடங்கி போ? டிஃபைன் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கலா. டெட்லைன், வாட் இஸ் டெட்லைன்? லைஃப்ல இன்னைக்கு வெளிய போனா நாட் டச். நோ லைன். இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறா? நோ லைன். நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட்டே நீங்க டிஃபீட் பண்றீங்க. வளராதீங்க சார். வளராதீங்க சார்.
எது வரைக்கும் நான் அடங்கி போகணும்னு கேக்குறாங்க. இந்த குடும்பம் உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம். அந்த பெண்ணுடைய உயிர் போகும் வரையிலா விவாகரத்து பண்ணுங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு கேடுன்னு தான் சொல்லுவேன் திருப்பி. ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. ஒரு கணவர் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது கேடாகும் நினைக்கிறீங்க. ஆமா. அப்போஸ் குளுக்கோஸா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்போ கணவர் இறந்து போனாலும் கூட ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறா, அது சமூகத்திற்கு கேடு இல்லையா? நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்க வந்து அந்த குழந்தையை வளர்க்கும் போது இவங்களும் கஷ்டப்பட்டு பண்றாங்க. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. நீங்க இவன் டம்மி தான் போல் இருக்கு. திடீர்னு நல்லவரா இருக்காரு, திடீர்னு பைத்தியம் மாதிரி பண்றாரு, திடீர்னு சைக்கோத்தனமா பண்றாரு. ஏன் நீங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க? என் வைஃப் விட்டு கொடுத்துட்டு வர்றதுனால தான் மறுபடியும் நீங்க விட்டு கொடுக்கறது இல்ல, உங்க ஒய்ஃப் விட்டு கொடுக்கணும். அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறாயடா. இருக்காங்க சார், கூப்பிட்டு கேட்டு. யாரு? வைஃப் இருக்காங்க. மேடம் வாங்க மேடம். என்னைய தேடுறாங்க. ஆண் சொல்றபடிதான் அந்த குடும்பம் நடக்கணும், பெண் அடங்கி தான் போகணும். அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் நேராவே ஒரு கேள்வி கேட்கிறேன். பொம்பளை அடங்கி போகணும், ஆம்பளை எப்படி வேணாலும் இருப்பான், டைவர்ஸ் ஆகக்கூடாது, நீ பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது சார். அப்படி கிடையாது. ஆனா அப்படித்தான் அவர் சொன்னாரு. அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி டிக்ளேர் பண்றேன். ஆக்சுவலா ஐ அம் டிவோர்ஸ். ஆனா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனியா படுக்கும்போது தான் சார் அதோட அருமை தெரியும். ஆக்சுவலா ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை பகல்ல தெரியாது. பகல்ல எப்படியோ போயிடும், ஆம்பளைங்களும் சரி லேடிஸ் சரி போயிடும். 7 மணிக்கு மேல நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு வந்த பிறகு அந்த திருப்பி அந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப 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 பெருசா கஷ்டப்பட்டுரு. ஆனா இப்போ பொண்ணுங்க பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்ட்டு இருக்குன்னா ஒரு மாதிரி சைக்கா இருக்கு. அந்த வலி வந்து தூக்கம் வராது, தூக்கம் வரும் ஆனா தூக்கம் வராது. காலையில எந்திரிச்சா கண்ணு வலிக்கும். நம்ம தான் தூக்கணுமா நினைப்போம், தூங்க மாட்டோம். எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. அழ முடியல, எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் அந்த முடிவு எடுத்தது நீங்க தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சார். ஆனஸ்டா எங்க வீட்டுக்காரருக்கு நான் மன்னிப்பே கேக்குறேன். இப்போ இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நான் என் ஃபேமிலி பேச்சை கேட்டு பண்ண விஷயம் இன்னைக்கு நான் தனியா ஒரு எல்லா பிரச்சனையுமே நானே சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். 10 வருஷம் கழிச்சு என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலாம்னு நான் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியா இருப்போம். ஆனா நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். வேணா நம்ம அவசரப்பட்டு வராம இருந்திருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நான் டைவர்ஸ் பண்ணி இருக்க கூடாதோன்னு இப்ப நினைக்கிறேன். அப்படி எண்ணம் வேற யாருக்கு இருக்கு? நான் நினைச்சேன் சார். ஏன்? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால. எனக்கு ரொம்ப பிடிக்கடா. அவர் டைவர்ஸும் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் இன்னமும் அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க? பிடிக்கும் சார். எனக்கு நீதாடா வேணும். ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை பிரிஞ்சு இருந்திருந்தா அந்த பிரிவு எப்படிப்பட்டதுன்னு அப்ப தெரிஞ்சிருந்திருக்குமோ? இப்ப போய் உள்ள சேர்ந்துக்கலாம்ல சார். கோர்ட்ல போட்டு வாங்கிட்டோம். பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஊரே கோர்ட்ல தான் நிக்கும். ஒருவேளை அவரை ஒரு இடத்துல இப்ப நேர்ல பாக்குறீங்க, இப்ப திடீர்னு அவரை நேர்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவீங்க? ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்க தோணும். உன்னை நம்பினேன்டா, ஏன்டா ஏமாத்தின? ஏன்? இப்பயும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அத்தை பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. முயற்சி பண்ணுவோம் சார். அடுத்தடுத்து இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன 6 வருஷம் தானே ஆயிருக்கு. பாப்போம் சார். எல்லாரும் அதுக்கு தானே வெயிட் பண்றாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்ல, இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்னடா வாழ்க்கை அது, எனக்கே புரியல. புரியல. இந்த காலகட்டத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலியா இருக்கலாமே. ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்க முடியாதுல்ல சார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். திருமணம் எவ்வளவு முக்கியமான முடிவோ, விவாகரத்து என்பதும் அவ்வளவு முக்கியமான முடிவு. பி கான்ஷியஸ் அபவுட் இட். அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.